சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் பங்கேற்க வந்த அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பெண்களிடையே உரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி மகளிர் தின வாழ்த்துக்களை அனைத்து மகளிருக்கும் தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மகளிருக்காக செய்யப்பட்ட பல்வேறு திட்டங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்றைக்கு ஆளக்கூடிய திமுக அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக இருக்கிறது. 2026 அதிமுக அரசு அரியணை ஏறியதும் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இதயதையும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன், புரட்சி தலைவி ஜெ. ஜெயலலிதாவுடைய திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிரைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையிலே மிக பிரம்மாண்டமான ஒரு சாக்லேட் மாலை அவர்களுக்கு மகளிரைச் சேர்ந்த நிர்வாகிகள் அணிவித்தார்கள். தொடர்ச்சியாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான கேக்கினை வச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகளிரைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் வழங்கி மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ச்சியாக பெண்களுடைய பாதுகாப்பு தான் நாட்டிற்கு தற்போது தேவையாக இருக்கிறது என்கிற விழிப்புணர்வு குறுந்தகடு ஒன்றினை வெளியிட்டார்கள். தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய திருக்கரங்களால் ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுடைய வளர்ச்சிக்காக தையல் இயந்திரம், அதே போன்று இஸ்திரி பெட்டி, பல்வேறு நலத்திட்ட உதவிகள், வேஷ்டி சேலை உள்ளிட்ட பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு பெண்களுக்கு அவர் வழங்கினார். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான கையெழுத்து இயக்கத்தை அவர்களுடைய திருக்கரங்களால் கையெழுத்தினை போட்டு அதனை துவங்கி வைக்கிறார்கள். தொடர்ச்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக வளாகத்தில் பின்புறமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பந்தலிலே அறுசுவை உணவினை இன்றைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கவிருக்கிறார்கள். இந்த சர்வதேச மகளிர் தின நன்னாளில் ஆசிரியையாக, குறிப்பாக அன்னையாக, அறிவை அருளும் ஆசிரியையாக, பாசத்தோடு அரவணைக்கும் சகோதரியாக, மனதோடு மனம் கலந்த மனைவியாக, மகளாக, நட்பை காட்டும் தோழியாக, தர்மத்தை சொல்லும் பாட்டியாக, சமுதாயத்தில் வீர்நடை கூடும் பெண்களுக்காக சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள். பெண் குலம் உயர்வு பெற்றால்தான் இந்த உலகமே உயர்வு பெறும். பெண்மை தாய்மை இறைமை என்று பெண்ணுடைய பெருமையை போற்றியவர் திருவிக்கா என்று நேர்மைக்கு அவர் விடுத்திருந்த அறிக்கையை சுட்டிக்காட்டியிருக்கிறார். சங்க காலத்திலே ஆண்களுக்கு இணையாக பெண்கள் எப்படியெல்லாம் சிறப்புக்கு இருந்தார்கள் என்பதை சங்க இலக்கியத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். சங்க இலக்கிய பெண்பார் புரவர்களாக ஔவையார், பாரி மகளிர், சாவர் பெண்டுகள், அதே போன்று காக்கை பாடினியார் என்று பல்வேறு பெண்பார் புலவர்கள் தங்களுடைய திறமையை பறைசாற்றும் விதமாக புலவர்களும் கல்வித்துறையில் சிறந்தவர்களாக எப்படி பீடுகளை போட்டு சரித்திர சாதனையை படைத்திருக்கிறார் என்பதை எடுத்துச் சொல்லி இருக்கிறார். பெண்கள் கல்வி அறிவு பெற்று ஆட்சித்துறை, தொழில்துறை, அறிவியல், மருத்துவம், சட்டம், காவல், இலக்கியம், கல்வி போன்ற பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றி வெற்றிகளை போட்டு வருவதை நம் கண்கள் முன்னால் காண முடிகிறது. விண்வெளியில் பொறியியல் படித்து முனைவர் பட்டம் பெற்று விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் வீராங்கனை திருமதி கல்பனா சாவ்லா என்று புகழாரம் சூட்டியிருக்கிறார். இந்தியாவில் முதல் காவல்துறை IPS அதிகாரியான திருமதி கிரண் பேடி, விமான ஓட்டுநரான திருமதி துர்கா பானர்ஜி, ஆங்கில கால்வாயை ஈந்தி கடந்த திருமதி ஆர்த்திஷா, பெண் பேருந்து ஓட்டுநர் திருமதி வசந்தகுமாரி போன்றவரெல்லாம் பெண்மையை உலகிற்கு பறைசாற்றியது என்று அவர்களுக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறார். பெண் விடுதலையை பறைசாற்றுவதில் மகாகவி பாரதிக்கு பெரும்பங்கு உண்டு என்று தெரிவித்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெண் விடுதலைக்காக எழுச்சியூட்டக்கூடிய பாடல் வரிகளை உள்வாங்கி பாரதி கண்ட உதவி பெண்ணாக பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி
அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று தெரிவித்திருக்கிறார். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்கிற தாரக மந்திரத்தை முழங்கி தமிழக அரசியலில் நீங்காத இடம் பிடித்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய தலைமையிலான பொற்கால ஆட்சியில் பெண்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்துக்காக செயல்படுத்திய திட்டங்கள் சிலவற்றையும் அவர் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். பெண் சிசுக்கொலையை தடுப்பதற்காக தொட்டில் குழந்தை கொண்டு வந்தது, பெண் பாதுகாப்பு திட்டத்தை கொண்டு வந்தது, அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வந்தது, பெண் கமாண்டோ படை அமைக்கப்பட்டது, பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக தாலிக்கு தங்கம் கொடுத்தது. குறிப்பாக இந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக இந்த பெண் காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டது எல்லாம் சுட்டிக்காட்டி பேசினார். இன்றைக்கு தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலை இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிற போது 2026 பெண்களுக்கான அந்த மகத்தான அவர்களுடைய ஆதரவோடு அந்த ஆட்சி அமைக்கிற போது இந்த பெண்களுடைய பாதுகாப்பை மீண்டும் உறுதி செய்யப்படும் என்று அந்த அவருடைய உரையிலே இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போதெல்லாம், இல்லாமல் இருக்கிற போதும் பெண்களோடு தோளோடு என்று பெண்களுக்காக குரல் கொடுக்கிற மாபெரும் இயக்கம், அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் இயக்கம் தான் இன்றைக்கு 2020 இந்த யோகோபித்த பெண் மக்களுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கிற போது மீண்டும் பெண்களுடைய பாதுகாப்பை, மாணவிகளுடைய பாதுகாப்பை, பல்கலைக்கழக மாணவிகளுடைய பாதுகாப்பை, இல்லத்தரசிகளுடைய பாதுகாப்பை, மூதாட்டிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையை தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழக வளாக அலுவலகமே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. ஏராளமான தொண்டர்களுக்கு அவருடைய திருக்கரங்களால் அறுசுவை உணவுகளை வழங்கியிருக்கிறார்கள். அதே போன்று மகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கையெழுத்து திருக்கரங்களால் போட்டு அனைவரும் அந்த மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள், மகளிர் நிர்வாகிகள் தங்களுடைய கையெழுத்துகளை பதிவு செய்ய வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வளாகமே தற்போது பெண்கள் நிறைந்த ஒரு விழாவாக, பெண்களுக்கான ஒரு விழாவாக, சர்வதேச மகளிர் தின விழாவாக பிரம்மாண்டமான முறையில், கோலாகலமான முறையில் ஒரு விழாவாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. மகளிர் அனைவருமே உற்சாகத்தோடு அதிமுக பேச்சாளருக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சியோடு அவரும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயக்குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி. மகளிர் தினத்தை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் குறுந்தகடு வெளியிடப்பட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு குறித்த கையெழுத்து இயக்கத்தை கழக பொதுச் செயலாளர் தொடங்கி வைத்துள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு கழக பொதுச் செயலாளர் குறுந்தகடு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை அகற்றி மகளிர் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என்ற கையெழுத்து இயக்கம் தொடங்கியிருக்கிறது. அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கையெழுத்திட்டு துவக்கி வைக்கிறார். அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அனைவரும் கையெழுத்திட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம்.
அதிமுக தலைமை அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளார். மகளிர் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என்ற கையெழுத்து இயக்கமானது தொடங்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பு குறித்த கையெழுத்து இயக்கத்தை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்துள்ளார். மகளிர் நலன் காக்க மாற்றம் வேண்டும் என்ற கையெழுத்து இயக்கமானது தொடங்கப்பட்டுள்ளது. பெண்கள் பாதுகாப்பு குறித்த கையெழுத்து இயக்கத்தை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்துள்ளார். அதிமுக தலைமை அலுவலகத்தில் சர்வதேச மகளிர் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.